வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தரைக்கு ஒன்றரை ஜல்லி வைத்து காங்கிரீட் போடுவதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேஸ்மெண்ட்டை கூராட்டி செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ட் போட்டிருந்தோம்னா பெல்ட்டுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சுக்கு மண்ணை மட்டமாக எடுத்துடணும். மட்டமாக எடுத்துட்டு சின்ன ஏரியா அப்படின்னா நீங்கள் நல்லா தின்ஸ் போட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன்றரை ஜல்லி போட்டு காங்கிரீட்டாக போடலாம், அள்ளி போட்டு கலவை போடலாம். அது ஆரம்பத்தில் போடுறது நம்ம அள்ளி போட்டுட்டு கலவை போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு திம்ஸ் போடலாம். 2 மெத்தேடு இருக்கிறது, அது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய ஏரியாவாக இருந்துச்சுன்னா எர்த் ஹேமர்னு இருக்குது. அது நிறைய பேர் அது பேர் ஃபுல் நேம் தெரியாதனால எர்த்தாமரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய ஃபுல் நேம் எர்த் ஹேமர்னு சொல்லுவாங்க. அது மிஷின். அதை வச்சு கூட நம்ம தளத்தை முதல் தடவை இந்த மிஷினை வச்சு போட்டுட்டு அடுத்து ஜல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மிஷினை ஓட்டும்போது தளம் நல்லபடியாக நல்லா கம்ப்ரஸ் பண்ணி போடும்போது நல்லா எந்த காலத்துலேயும் தளம் இறங்கவே இறங்காது. அதனால் ஒன்றரை ஜல்லி வச்சு தான் நம்ம காங்கிரீட்டாகவும் போடலாம், அள்ளி போட்டும் போடலாம். ஆரம்பத்தில் நம்ம போடுறதுனால ஒன்றரை ஜல்லி அள்ளி போட்டு மேலே கலவையை போட்டு அதுக்கு மேலே ஓசு வச்சு நல்லா தண்ணி குளிர விட்டு மறுபடியும் கலவை அள்ளி போட்டு மறுபடியும் வரும்போது நல்லா கீழே வரைக்கும் ஆழமாக நல்லா நல்லா பிடிச்சிக்கிறோம், நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கிறோம். இந்த இது ஆரம்பத்தில் பண்ணுவது நல்லது. இப்போ நம்ம லாஸ்ட்டில் பில்டிங் முடிய போகும்போது இது பண்ணுற ஒரு சில வீடுகளில் கடைசியாக பண்ணுவாங்க. இந்த வேலையை கடைசியாக பண்ணுறதான் பிரச்சனை. பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வீடு வேலை முடிய 3 மாதம் ஆகுதுன்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம அந்த இடத்துல செங்கல் அரிக்க வைப்போம், கலவை போடுவோம், நடப்போம், முட்டு வைப்போம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இறங்க வேண்டி இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணி முடிகிறதுக்குள்ளே அது இறங்கிடும். அதுக்கு பிறகு நம்ம டைல்ஸ் பதிச்சா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியாக பதிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ நீங்கள் உடனே 1.5 அடிச்சுட்டு அடுத்து உடனே டைல்ஸ் பதிச்சிருக்கீங்க. அப்போ செட் ஆகிறதுக்குரிய டைம் நம்ம கொடுக்கறதில்ல. அப்போ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்திலே 1.5 போடுவது பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கல் இறக்கி வைக்கிறதுக்கும் மேலேயே கலவை போடுவதற்கும் எல்லாவற்றிற்கும் மிகவும் வசதியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் 1.5 ஜல்லி அடிக்கிறது குறித்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டோம். நாளைக்கு என்ன வீடியோங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.